திருப்புகழ் 310. கனக தம்பத்தை செச்சையை மெச்சும் கடக சங்கத்து பொன் புய வெற்பன் கடலுள் வஞ்சித்து புக்கது ஓர் கொக்கும் பொடியாக கருவு செம் சத்தி பத்ம கரத்தன் குமரன் என்று அர்ச்சித்து அப்படி செப்பும் கவி மொழிந்து அத்தை கற்று அற உற்றும் புவியோர் போய் குனகியும் கைக்கு கற்பகம் ஒப்பு என்று அனகன் என்று இச்சைப்பட்டது அளிக்கும் குமணம் என்று ஒப்பிட்டு இத்தனை பட்டு இங்கு இரவு ஆன குருடு கொண்டு அத்த சத்தம் அனைத்தும் திருடியும் சொற்கு தக்க தொடுத்தும் குலவியும் கத்தப்பட்ட கலக்கம் தெளியாதோ. ஜனகன் அன்புற்று பெற்ற மடப்பெண் தனிப்பெரும் கற்பு சக்கரம் நடத்தும் தகை இலங்கை சுற்றத்தை முழுத்தும் சுடவே வெம் சமர சண்ட கொற்றத்து அவ் அரக்கன் கதிர்விடும் 10 கொத்து முடிக்கும் தனி ஓர் அம்பை தொட்டு சுரர் விக்னம் களைவோனும் தினகரன் சொர்க்கத்துக்கு இறை சுக்ரன் சசிதரன் திக்கு கர்த்தர் அகத்தியன் திசைமுகன் செப்பப்பட்ட வசிட்டன் திரள் வேதம் ஜெகதலம் சுத்த பத்தியர் சித்தம் செயல் ஒழிந்து அற்று பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே. ஜெகதலம் சுத்த பத்தியர் சித்தம் செயல் ஒழிந்து அற்று பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே. ஜனக மன்னன் அன்புடனே பெற்ற இளமை உடைய பெண்ணான சீதையினது நிகரில்லாத பெரிய கற்பு என்ற ஆணை ஆக்ஞை சக்கரம் நடைபெற்ற பெருமை உடைய இலங்கையில் இருந்த அரக்கர் குல சுற்றத்தவர் எல்லாரும் எரிந்து அழியுமாறு கொடிய போரில் வல்ல வலிய மரம் வாய்ந்த அரக்கன் ராவணனின் ஒளி வீசும் 10 தொகையான முடிகளுக்கும் ஒப்பில்லாத அம்பை எய்து தேவர்களின் துன்பத்தை நீக்கிய திருமாலும் கதிரவனும் சொர்க்கத்துக்கு தலைவனான இந்திரனும் சுக்கிரனும் பிறை சந்திரனை அணிந்த ஈசானனும் அட்டதிக்கு பாலகர்களும் அகத்திய முனிவரும் நான்முகனும் புகழ் பெற்ற வசிட்ட முனிவரும் கூட்டமான வேதங்களும் மண்ணுலகத்தவரும் உள்ள தூய்மையும் புற தூய்மையும் கொண்ட அடியார்களும் மனமும் செயலும் ஒடுங்கிய ஞானியரும் பின்னும் சிவனும் வணங்கி நிற்க காஞ்சியம்பதியில் கச்சியம்பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே. பொன் தூணை போன்றதும் வெற்றி மாலை சூடியதும் புகழுடைய வீர வளை கூட்டங்களை அணிந்ததுமான அழகிய தோல் மலையோன் வஞ்ச நினைவுடன் கடலில் புகுந்து நின்ற ஒப்பில்லாத மாமரமாய் நின்ற சூரன் பொடியாகி அழிய சினந்த சிவந்த சக்தி வேலை ஏந்திய தாமரை போன்ற திருக்கைகளை உடையவன் குமரன் என்று கூறி அர்ச்சனை செய்து அத்தகைய தோத்திரங்களை கூறும் பாடல் பாடி அதை கற்று அதில் நன்கு ஈடுபட்டிருந்தும் உலகத்தவர் அறியாமையால் செல்வரிடம் போய் கொஞ்சி பேசிடுவர். உங்கள் கைக்கு கற்பகம் ஒப்பு என்பர். நீங்கள் யாதொரு குற்றமும் இல்லாதவர் என்பர். இரவலர் எதை விரும்பி வேண்டுகிறார்களோ அதை அளிக்கும் குமணவள்ளல் நீங்கள் என்று ஒப்பிட்டு உவமை கூறிடுவர். இங்கனமெல்லாம் வேதனைப்பட்டு இங்கு யாசித்தல் என்ற குருட்டுத்தன்மையை கொண்டு பொருளும் சந்தமும் பழைய நூல்களினின்று திருடியும் சொல்லுக்கு தக்கவாறு பாடல்களை அமைத்தும் மகிழ்ந்தும் கத்தும் கலக்க அறிவு தெளிவு பெறாதோ. மண்ணுலகத்தவரும் உள்ள தூய்மையும் புற தூய்மையும் கொண்ட அடியார்களும் மனமும் செயலும் ஒடுங்கிய ஞானியரும் பின்னும் சிவனும் வணங்கி நிற்க காஞ்சியம்பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே. இரவான குருடு கொண்டு அத்த சத்தம் அனைத்தும் திருடியும் சொற்கு தக்க தொடுத்தும் குலவியும் கத்தப்பட்ட கலக்கம் தெளியாதோ. தெளிய வேண்டும் என்றவாறு